நெல்லையில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்ற தாயை நகைக்காக கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநரை காத்திருந்து அரிவாளால் வெட்டி பழிதீர்த்த இளைஞரை போலீசார் தனிப்படை அமைத்து கைது செய்துள்ளனர். 20 ஆண்டுகளாக நீடித்த பகை கொலை முயற்சியில் முடிந்ததன் பின்னணி என்ன? தாயை கொலை செய்த நபரை 20 ஆண்டுகள் காத்திருந்து பழிதீர்த்த இளைஞர், மகனை ஏவி திட்டம் போட்டு கொடுத்த தந்தை, நகைக்காக குடும்ப பெண்ணை கொன்றவரை குடும்பமே சேர்ந்து கதையை முடிக்க துடித்த சம்பவத்தின் நடுநடுங்க வைக்கும் பின்னணி என்ன? நெல்லை மாநகர் மேலப்பாளையத்தை அடுத்த பீடி காலனியைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். 46 வயதான இவர் நெல்லையில் ஆட்டோ ஓட்டி வருமானம் ஈட்டி வந்தார். சம்பவத்தன்று ரயில்வே நிலையத்தில் இருந்து 3 பேரை தச்சநல்லூர் பகுதிக்கு சவாரிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்பொழுது போகும் வழியில் மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வெளியே எடுத்த கும்பல் ராமகிருஷ்ணனை கண்டம் துண்டமாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் கை, கால்கள், கழுத்து உள்ளிட்ட இடங்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். பின்னர் சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கிய போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை வெட்டியது யார், கொலை முயற்சிக்கான திடுக்கிடும் காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கினர். ரயில் நிலையத்தில் இருந்து தச்சநல்லூர் வரை சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததோடு ராமகிருஷ்ணனிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த குரு விக்னேஷ் என்பவர்தான் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனே விக்னேஷை டிராக் செய்ததில் அவர் கன்னியாகுமரியில் பதுங்கியிருந்தது தெரியவர தனிப்படை போலீசார் உடனே அங்கு விரைந்து பந்தட மகாராஜன், வினோபாலன் உள்ளிட்ட தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பதுங்கியிருந்தவரை கூண்டோடு கைது செய்தனர். பின்னர் மூவரையும் நெல்லை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க அதில் கொலை முயற்சிக்கான பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. கடந்த 2007ஆம் ஆண்டு தற்பொழுது வெட்டப்பட்ட ராமகிருஷ்ணன் நெல்லை டவுன் பகுதியில் கேபிள் டிவி தொழில் பார்த்து வந்தார். அப்போது டவுன் சிவா தெருவைச் சேர்ந்த நடராஜன் என்பவரது மனைவி ராணியை நகைக்காக ஆசைப்பட்டு ராமகிருஷ்ணன் கொலை செய்துள்ளார். அவ்வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று தண்டனை காலத்தை நிறைவு செய்த பின்னர் வெளியே வந்தவர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். ராணி கொலையாகும் பொழுது அவரது மகன் குரு விக்னேஷுக்கு வயது 5 இருந்தது. அப்பொழுது கொலையை நேரடியாக பார்த்து மிகவும் மன அழுத்தத்தில் இருந்த சிறுவனான குரு விக்னேஷ் தனது தாயை கொலை செய்தவனை படிக்கு படியாக கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பகையை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ராமகிருஷ்ணன் ஆட்டோ ஓட்டி நிம்மதியாக இருப்பதை பார்த்து குரு விக்னேஷ் கடும் ஆத்திரமடைந்துள்ளார். தாயை கொன்றவனை உடனே தீர்த்து கட்ட வேண்டும் என்ற வெறியில் அவரது நண்பருடன் சேர்ந்து திட்டம் தீட்டி ஆட்டோவில் சவாரி செல்வது போல சென்று ஆளில்லாத இடத்தில் வைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்ய முயற்சி செய்துள்ளனர். கை, கால் உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு கீழே சரிந்து விழுந்ததும் ராமகிருஷ்ணன் உயிரிழந்ததாக எண்ணி அங்கிருந்து அந்த கும்பல் தப்பிச் சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு திட்டம் திட்டி கொடுத்ததாக குரு விக்னேஷின் தந்தை நடராஜனும் கைது செய்யப்பட்டுள்ளார். தாயின் கொலைக்கு 20 ஆண்டுகளாக திட்டமிட்டு மகன் பழி தீர்க்க முயற்சி செய்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.